ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வாட்ஸ்அப் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய தேர்ஸ்டே vlog தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு. ஃப்ரைடே அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாளுமே ஸ்பெஷல் தான். பட் தேர்ஸ்டே அப்படின்னும் போது நான் வந்து ரொம்ப சாய்பாபா கும்பிடுவேன் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எங்கள் வீட்டில். என்ன மாதிரி உங்களுக்கும் சாய்பாபா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்ஸ்டே மார்னிங் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எழுந்துட்டேன். மற்ற நாள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால என்னவோ நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். பாப்பா வந்து நான் எழுந்துட்டா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்றதுனால நான் அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியிலவே வந்தேன். க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு வாசல், அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுறது எல்லாமே இன்னைக்கு நானே பார்த்துப்பேன். மற்ற நாள் எல்லாமே வந்து என்னோட மாமியார் பண்ணுவாங்க. பட் தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணுற வேலையை நான் எடுத்துப்பேன். தேர்ஸ்டே மட்டும்தான் சாய்பாபா கும்பிடணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாமே நம்ம சாய்பாபாவை கும்பிடலாம். சில பேர் வந்து சாய்பாபா வந்து பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும், அதனால நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். சாய்பாபா பத்தி விமர்சனம் பண்றவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து நம்ம நினைச்சு கும்பிடுறோம் அப்படின்னும் போது அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அது வந்து பாபா மூலியமா தான் நடந்திருக்கு அப்படின்றது வந்து எனக்கு 100% நான் வந்து ஒத்துப்பேன். என்னால் ஒரு தேர்ஸ்டே கும்பிட முடியல அப்படின்னாலும் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எப்படியாவது நம்ம கும்பிட்றணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். பட் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து எந்த தேர்ஸ்டேயுமே நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு பழமோ இல்லை பிஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று வச்சு நான் சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சு நான் சாமி கும்பிடுவேன். பிஃபோர் மேரேஜ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சாய்பாபா கோயில் போயிட்டு இருந்தேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பா விட்டுட்டு கொஞ்சம் என்னால் போக முடியல. பட் எப்பயாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட பாப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லார் லைஃப்லையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்னோட லைஃப்பில் பாசிட்டிவ் எது நடந்தாலுமே வந்து அவர் தான் காரணம், நெகட்டிவ் நடந்தால் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நெகட்டிவ் நடந்தாலுமே வந்து அவர் இது நமக்கு கொடுக்கல, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு, அதனால தான் நமக்கு அவர் அதை கொடுக்கல. ஸோ நம்ம அதை விட பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஆனால் இன்னைய வரைக்குமே நான் ஏதாவது ஒன்று வேண்டுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த நைன் வீக்ஸ் வந்து நம்ம வந்து விரதம் வந்து நம்ம வந்து வேண்டுறது வந்து ரொம்பவே நல்லாவே நடந்திருக்கு எனக்கு. என் பொண்ணு அதுக்குள்ளே எழுந்துட்டா. அவளும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. வந்து சாமி மடம் திறந்துருந்ததும் சரி ஓகே மாமியார் நீ போய் பூஜை சாமான் தேய், நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் போயிட்டு அந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதை விட அந்த பூஜை சாமான் தேய்க்கிற வேலை தான் வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பூஜை சாமான் புளியும் சபினா வச்சு தான் இப்போ நான் தேய்க்கிறேன். பட் லெமனும் யூஸ் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் சீக்கிரமாக வந்து எனக்கு டல் ஆகுற மாதிரி தோணும். அதனால இன்னைக்கு நான் வெறும் சபினாவும் புளியும் மட்டும்தான் வச்சு தேய்க்கிறேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம பூஜை சாமான் தேய்க்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கரை இருக்காது. பட் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கருப்பு படிஞ்சிருக்கும், பச்சை கலரில் பாசி படிஞ்சிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வாரம் வாரம் தேய்ச்சிடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல். சில பேர் முந்தின நாளே வந்து விளக்கு எல்லாமே தேய்ச்சி வச்சுருவாங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு சாமி கும்பிடணும், ஃப்ரைடே அன்னைக்கு சாமி கும்பிடணுமா. பட் நான் என்ன பண்ணுவேன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு தான் நான் வந்து விளக்கு தேய்ப்பேனே. இல்லை எனக்கு ஏதாவது தேர்ஸ்டே ஒர்க் இருக்குது என்னால் தேய்க்க முடியாது அப்படின்னா வெட்னஸ்டே அன்னைக்கு நான் தேய்ச்சாலுமே அன்னைக்கு வந்து ஒரு விளக்கை நான் வந்து ஏற்றிடுவேன். என்னோடய குலதெய்வம் விளக்குக்கு அந்த குலதெய்வம் விளக்கு மட்டும் நான் ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் எல்லா விளக்கையும் ஏற்றுறது என்னோடய வழக்கம். இதுக்கு இடையில பாப்பாவும் வந்து எழுந்துட்டா அப்படின்றதுனால என்னால் டிஃபன் பண்ண முடியல. அப்புறம் என்னோட மாமியாரே வந்து பாப்பாவுக்கு இட்லி ஊற்றிட்டு அவங்களே ஊட்டியும் விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு அந்த வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால பூஜையை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா பூஜை முடிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கும் போகிற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நான் பூஜையை முடிக்கணும் அப்படின்றதுனால வந்து நானே எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். சாய்பாபா அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் இன்னைய வரைக்குமே நான் ஷிரடி போனதில்லை. ஷிரடி போகணும் அப்படின்றது நான் என்னோட ரொம்ப நாள் கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னுமே கிடைச்சதில்ல. போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கல், இன்னும் என்னை அவர் கூப்பிடலை அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன்.
என்னோட கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சாய்பாபானா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது. அதனாலே என்னவோ என்னோட மேரேஜ் கிஃப்ட்ஸ் முக்காவாசி வந்து சாய்பாபாவோட சம்மந்தப்பட்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து குங்கும சிமிலு, அதுக்கப்புறம் சாய்பாபா ஸ்டாச்சு போட்டது, வெள்ளியில எல்லாத்துலயுமே வந்து எனக்கு சாய்பாபாவோடது வச்சு தான் வந்து எனக்கு வந்ததே. பூஜை சாமானுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டேன். பொட்டு வச்சதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலு, குங்குமம், அப்புறம் மஞ்சள் இது 3த்துல தான் நான் இன்னைக்கு பண்ணேன். சாய்பாபாவுக்கு புடிச்ச விஷயமே வந்து அன்னதானம் தான். ஸோ வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோட பிறந்த நாளுக்கோ, இல்ல பாப்பா பிறந்த நாளுக்கோ போயிட்டு சாய்பாபா கோயில்ல, இல்ல வெளில உள்ளவங்களுக்கோ வந்து சாப்பாடு ஏதாவது குடுத்துட்டு வருவேன். சாய்பாபா கோயில் போனவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அங்க வந்து எப்பவுமே வந்து முக்கியத்துவம் வந்து சாப்பாட்டுக்கு குடுப்பாங்க. யாரு வந்தாலுமே வயிறு ஃபுல்லாயிட்டு தான் நீங்க வெளில வர மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ, இல்ல சப்பாத்தியோ எதுனாலுமே நம்ம கையில கிடைச்சதா அங்க இருக்கவங்க வந்து நெய்வேத்தியமா குடுப்பாங்க நம்ம கையில. நீங்க லைன்ல வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த நெய்வேத்தியமும் கையில குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வெளில வரதுக்குள்ளயே நம்ம வயிறெல்லாம் ஃபுல்லாயிடும். என் மாமியாரும், பாப்பாவும் என் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டு முடிச்சுட்டோம். இப்ப வந்து நான் வந்து கோயிலுக்கு கிளம்பணும். அதுக்காக வந்து கொண்டைக்கல்ல ஊற வச்சிருந்தேன் நைட்டே. நைட்டு ஊற வச்சுட்டு, இப்ப காலையில வந்து அந்த கொண்டைக்கல்லைய வந்து மாலை மாதிரி கோக்கணும். கோத்துட்டு, குரு பகவானுக்கு போயிட்டு நான் வந்து சாத்தணும். நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணா தான் அந்த விஷயத்த பண்ண முடியும். இப்ப எங்க வீட்ல நான் வந்து தேர்ஸ்டே அப்படின்னா, அது நான் ஸ்பெஷலாவே நான் அன்னைக்கு சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போறது அப்படின்ற மாரி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜுமே வந்து இதே தான் நான் இங்க ஃபாலோ பண்றேன். பட் எனக்கு என்னோட மாமியாரும் சரி, என்னோட ஹஸ்பண்டுமே சரி, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுலேருந்து எல்லாமே அவங்களும் செய்வாங்க. அவங்களுக்குமே வந்து சாய்பாபா அப்படின்றது பிடிக்கும். என்னுடைய தேர்ஸ்டே இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.